ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் எங்கள் கட்சியினுடைய பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமாகிய நித்யானந்தமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மதச்சார்பற்ற கூட்டணியின் தலைவருமான முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மீண்டும் முதலமைச்சராவதற்கான அந்த வாழ்த்துக்களை அட்வான்ஸாக இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்பதை களத்திலே நாங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். கருத்து கணிப்புகளை எல்லாம் தாண்டி இன்னும் அதிகப்படியான தொகுதிகளிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். தனிப்பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அப்படிப்பட்ட கள நிலவரங்களைத்தான் நாங்கள் களத்திலே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய 5 ஆண்டு கால வளர்ச்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே முதலமைச்சருடைய திட்டங்களால் பயனடைந்தவர்கள் எந்த குடும்பத்திலும் இல்லாமல் இல்லை. எல்லோருமே இன்றைக்கு தங்கள் கடமையை செய்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான தொகுதிகளிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார். கருத்து கணிப்பை தாண்டி அதிகமான தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த சந்தேகத்திற்கும் அங்கு இடமில்லை. களத்திலே தொகுதி முழுவதையும் பார்த்தவர்கள் நாங்கள். ஆனால் கருத்து கணிப்புகளை விட எங்களுடைய கணிப்புகள் சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதில் முழுமையாக அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையினுடைய ஆட்சி அமைக்கும். அதில் எந்த ஐயம் இருக்க வாய்ப்பில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை நேரத்திலே அவர் என்ன சொன்னார் என்பதை எல்லோருமே அறிவோம். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது என்பதையும் எல்லோருமே அறிவோம். ஆனால் அவருடைய கருத்து என்பதை விட டெல்லியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையினுடைய கருத்துக்கள், தமிழ்நாட்டிலே கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவருடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அவர் அப்போது சொன்னது எதையாவது அவர் செய்ய முடிந்ததா என்பதை பார்க்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை. அப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நேரத்திலும் நீங்கள் கேள்விகளை கேட்டீர்கள். அப்போதும் நாங்கள் சொன்னோம், கடைசியிலே டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் எடுப்பதுதான் முடிவாக இருக்கும் என்று சொன்னோம். கடைசியிலே கூட்டணி எப்படி அமைந்தது என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் தன் சொந்த கருத்தாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலே அவர் மட்டுமல்ல, கூட்டணிக்கு முன்பு பல தலைவர்களும் அதை சொன்னார்கள். ஆனால் முடிவு எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே முடிவுகள் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதை பற்றி இப்போது பேசுவதிலே எந்த அர்த்தமும் இல்லை. வாக்குகள் இருக்கலாம், ஆனால் அதிமுகவினுடைய தலைமை பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றிருப்பதற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கேட்டு நடக்கிறார் என்பதெல்லாம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் அங்கே அந்த தலைமை பலவீனமாக இருக்கிற காரணத்தினால் அதிமுகவுடைய வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் எடுத்திருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் அதிமுகவிலேயே பிஜேபி கூட்டணியை விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூட தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்க அந்த வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய வாக்குகளை பொறுத்தவரை நாங்கள் தொடர் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். அதில் எந்த அவநம்பிக்கையும் யாருக்குமே கிடையாது. அப்படி நம்பிக்கையோடு எல்லோரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாக்குகள் பிரிவதற்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.